சிறகடிக்க ஆசை சரியில்லை. டுடே எபிசோடில் நம்ம ரோகிணி, மனோஜ், அதுக்கு அடுத்ததாக சந்தோஷம்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த ஆஃபீஸில் இருந்து வெளியில் வராங்க. வந்த கையோட மனோஜ் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ரோகிணி, ஒரு நிமிஷம் அந்த செக்கை கூட அவங்க முன்னாடி என்னால் எதுவுமே பண்ண முடியல, பார்க்கவும் முடியல, கூட இப்போ நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து அந்த செக்கை வந்து கேட்குறாங்க. ரோகிணியும் மனோஜ் கிட்ட அந்த செக்கை வந்து கொடுக்குறாங்க. பார்த்த உடனே மனோஜ் இருந்துட்டு அதை கிஸ் பண்ணுறாங்க. எனக்கு எவ்வளோ லக்கி சாய்ஸ் தெரியுமா இது, எல்லாமே உன்னால தான், நீ எனக்கு ரொம்பவே லக்கியானவ அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் இருந்துட்டு ரோகிணி கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ அந்த செக்கில் ஒரு கிஸ் பண்ணிவிடு, நான் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்லிடுறாங்க. ரோகிணியும் மனோஜ் சொன்னதுனால வேண்டா வெறுப்பா அதில் கிஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்ததாக கொடுங்க ப்ரோ, நானும் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்கா, நானும் ரோகிணியும் அதில் கிஸ் பண்ணியிருக்கோம், நீங்கள் எதுக்கு அதில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏதோ ஒரு ஆர்வ கோளாறில் கேட்டுட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு ப்ரோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மனோஜ் இருந்துட்டு, ரோகிணி, இனிமேல் நான் நல்லா கோட் ஷூட்டெல்லாம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ரோகிணி இருந்துட்டு, நீங்கள் எதுக்கு இப்போ கோட் ஷூட்டெல்லாம் வாங்கணும், கோட் ஷூட்டோட ஷோரூமுக்கு வந்தால் அது நல்லாவா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நாலு நாலு ஆஃபீஸ்க்கெலாம் போயிட்டு வர வேண்டியதாக இருக்கும், அதனால தான் கோட் ஷூட் எடுக்கலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ரோகிணி இருந்துட்டு, அதெல்லாம் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. நான் தனியாக ஒரு ஆஃபீஸ் ஒன்று ஆரம்பிக்க போகிறேன், அப்போ இந்த செக்கெல்லாம் அங்கே வரணும், அதே மாதிரி நீயும் சந்தோஷம் வந்து ஷோரூமை பார்த்துக்கோங்க, இன்னும் நம்ம நிறைய பிரான்ச் எல்லாம் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் இருந்துட்டு பயங்கரமாக பிளானை வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ரோகிணிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. முதல்ல இந்த ஆர்டரை நம்ம நல்லபடியாக முடிப்போம், அதுக்கப்புறமா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆஃபீஸ் ஒன்று போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் எல்லாருமே சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்ருக்காங்க. கூடவே ரோகிணி இருந்துட்டு மீனாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. என்ன ரோகிணி, நீ போய் இதெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்க, ஏன் அந்த மகாராணி எடுத்து வைக்க மாட்டாளாமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து கேட்கவும், பாவம் அவங்களே தனியாக எத்தனை வேலை தான் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஏற்கனவே கால் முடியலல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னைக்கு இல்லாத இன்னைக்கு மட்டும் என்ன நீங்கள் மீனா மேலே ஓவர் அக்கறையாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து சொல்லமோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து ஒரு பக்கம் சமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்து தான் எல்லாருக்குமே சாப்பாடு போட்டு அவங்கவுங்களுக்கு தேவையானதை எடுத்து வச்சுக்கிறாங்க. சாம்பாரில் நிறைய காரத்தை அள்ளி போட்டிருக்காங்க, பொரியலில் உப்பே இல்லை, ரசத்தில் உப்பள்ளி போட்டிருக்காங்க, இப்படி நிறைய மிஸ்டேக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. மீனா, ஏதாவது உடம்புக்கு முடியலையாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து கேட்கவும், அப்படியெல்லாம் எதுவும் இல்லைம்மாம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். இல்லைம்மா, நீ என்றைக்கும் இந்த மாதிரி தப்பு பண்ணவே மாட்டேன், என் அம்மாவான கூட அடிக்கடிக்கு ஏதாச்சும் ஒன்று மிச்சம் அது போட்டுட்டா கூட அவங்களுக்கு உடம்பு முடியலன்னு நான் நினச்சிக்குவேன், அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுப்பேன். ஆனால் நீ இப்போ உனக்கு என்ன ஆச்சுன்னே தெரிய மாட்டேங்குதும்மா, உடம்புக்கு ஏதாவது முடியலன்னா சொல்லு, ஹாஸ்பிட்டலுக்கு அது போகலாம். முத்து, மீனாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. விஜயா இருந்துட்டு, அவளுக்கு என்ன, அவள் நல்லா தானே இருக்கா, எதுக்கு ஹாஸ்பிட்டலெல்லாம், இவளால் தான் நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் சேர வேண்டியதாக இருக்கும், சாப்பாடை கூட இவளால் ஒழுங்காக செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து பயங்கரமாக சத்தம் போட்டுட்ருக்காங்க. ஞாபகத்தெல்லாம் எங்கடி வச்சிட்ருக்க, எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்க, நாங்கள் யாருமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி பிளான் போட்டு இந்த மாதிரிலாம் நீ பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா இருந்துட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம மனோஜ் இருந்துட்டு, ரசத்தில் உப்பு அள்ளி போட்டிருக்காங்க, பொரியலில் உப்பே இல்லை, இதுக்கு ரோகிணி செய்கிற சாப்பாடு எவ்வளோக்கு எவ்வளோ மேலு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மொத்தம் இருந்துட்டு, மீனா உனக்கு உடம்புக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது, உன் மனசுக்கு தான் சரியில்லை, ஏதாவது நீ உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறியா, எதுவாக இருந்தாலையும் சொல்லிவிட்டு பார்த்துக்கலாம், தேவையில்லாமல் மனசுக்குள்ளே போட்டு குழப்பிட்டு இருக்காத, அதுக்கப்புறம் பாரு இந்த மாதிரி தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க அண்ணி, உங்கள் வீட்டில் அது ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரவி, அப்புறம் உங்களுக்கு என்னாச்சு அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அடுத்ததாக ஸ்ருதி இருந்துட்டு, மீனாவுக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொல்லட்டும், யாரும் மீனாவை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நான் என்னுடைய ரெஸ்டாரண்ட்லேருந்து சாப்பாடு வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து சொல்லிடுறாங்க. நல்ல மட்டன் பிரியாணியை பார்த்து அனுப்பிவிட சொல்லி, எனக்கு பிரியாணி சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம
மனோஜ் வந்து சொல்லிடுறாங்க, நம்ம முத்து இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பழகுறல, வீட்டில் தயிர் இருக்குல்ல, எல்லாரும் இன்னைக்கு ஒரு நாளைக்கு தயிர் சாப்பாடு சாப்பிட்லாம், ஒன்றும் தப்பில்ல, உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிடுறாங்க. அதெல்லாம் என்னால முடியாது. ஒரு பிசினஸ்மேன் எப்புட்றா தயிர் சாப்பாடு சாப்பிட்றது? டேய் உனக்கு என்ன தேவையோ அத நீ போய் வெளியில சாப்பிட்டுக்கோ. வீட்ல இதுதான் இருக்கு. அதனால நாங்க இத தான் சாப்பிடுவோம். முடிஞ்சா சாப்பிடு. இல்லாட்டி எந்திச்சு போயிட்டே இரு. அப்படின்ற மாரி முத்து வந்து சொல்லிடுறாங்க. வேற வழி இல்ல. போடு போடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தயிர் ஊத்தி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா மீனா என்னாச்சு உங்களுக்கு? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எதுவுமே தெரியாத மாதிரியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காத. என்னால முடியல. யாரோட முகத்தையும் என்னால பார்க்க முடியல. ரொம்பவே குற்ற உணர்ச்சி இருக்கு. உன்னாலலாம் எப்படி தான் இருக்க முடிஞ்சோ தெரியல. 2 வருஷமா ஒருத்தர நீ ஏமாத்திட்டு இருந்திருக்க அப்படின்ற மாரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மீனா மீனா கத்தாதீங்க. இதுக்கு மேல என்னால மனசுக்குள்ள போட்டு பூட்டி வச்சுட்டு இருக்க முடியாது. அதனால நான் இப்பவே போய் எல்லார்கிட்டயும் எல்லா உண்மையும் சொல்ல தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. போய் சொல்லுங்க மீனா போங்க. நீங்க சொன்ன அடுத்த நிமிஷம் நான் செத்து போயிடுவேன் அப்படின்ற மாரி கத்தி எடுத்து கையில வச்சுக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க. மீனாவும் கத்திய கீழே தள்ளி விட்டுறாங்க. சத்தம் கேட்டு முத்து இருந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பழத்தை கட் பண்ணலான்னு கத்தி எடுத்துங்க. கை தவறி கீழே போட்டுட்டேன். ஏற்கனவே நீ ரொம்ப குழப்பத்தோட இருக்க, கத்தியில விளையாடிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு, முத்து வந்து மீனா கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. "உனக்கும் அண்ணிக்கும் ஏதாவது பிரச்சனையாடா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "ஆமா நான் பிரச்சனை பண்ணா உன் அண்ணி அப்படியே ஏத்துப்பா பாரு, அவ தான்டா பிரச்சனைக்காரியே" அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மீனா இருந்துட்டு மாடிக்கு வந்து அழுந்துட்டு இருக்காங்க. பின்னாடியே ரோகிணி வராங்க. "என்னாச்சு மீனா உங்களுக்கு? எல்லாம் தெரிஞ்சும் ஏன் இப்படியெல்லாம் எல்லாருக்கிட்டேயும் உண்மைய மறைச்சு உன்னால மட்டும் இருக்க முடியுது? எனக்கு ஒரு நாள்ல மண்டை வெடிச்சிரும் போல இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா நான் குற்ற உணர்ச்சியில செத்துக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு நான் குளத்தங்கரைக்கு வராமயே இருந்திருக்கலாம். எதையும் பார்க்காமலே இருந்திருக்கலாம். தேவையில்லாம உன்னை பார்த்ததுனால தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனையும். வீட்ல பார்த்தியா என்னை எல்லாரும் எப்படியெல்லாம் கேள்வி கேட்குறாங்கன்னு. ஆனால் என்னால் யாரோட முகத்தையும் பார்க்க முடியல, ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தரோட பிரச்சனை என்னன்னு அவங்கள குத்தி குத்தி காட்டுறது எல்லாமே ஈஸி தான் மீனா. ஆனா, அந்த பிரச்சனைய அவங்க ஃபேஸ் பண்றாங்கல்ல, அது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு உங்களுக்கு தெரியுமா? நான் எனக்கு புடிச்ச வாழ்க்கைய காப்பாத்திக்கிறதுக்காக நான் போராடிட்டு இருக்கேன். கிறிஷ் என்னோட வாழ்க்கையில இல்லன்னா, நான் எப்பவோ செத்து போயிருப்பேன். ஆனா, கிறிஷ் என்னோட வாழ்க்கையில இருக்கிறதுனால தான் நான் இன்னும் உயிரோட இருக்கேன். என்ன காப்பாத்திக்கிறதுக்காக பொய் மேல பொய்யா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீ உனக்கு உன்னோட வாழ்க்கை மட்டும் தானே பெருசு. யார் எப்படி போனா என்ன? அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. மீனா, நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. என் லைஃப்ப பத்தி உங்களுக்கு என்ன மீனா தெரியும்? நான் எதுக்காக இப்படி ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டுருக்கேன்னு உங்களுக்கு முதல்ல தெரியுமா? எங்களுது ஒரு சின்ன வீடு. அந்த வீட்ல எங்க அப்பா ஒரு ஃபேக்ட்ரியில வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஏகப்பட்ட கடன். கடன்காரன் தினம் தினம் வீட்டு வாசல் முன்னாடி வந்து நிப்பான். நான் படிச்சுட்டு இருந்தேன். என் அப்பா கஷ்டப்பட்டாவது என்ன படிச்சுட்டு தான் வச்சுட்டு இருந்தாரு. நானும் நல்லா படிச்சுட்டு தான் இருந்தேன். எங்க அப்பா வேலை செய்ற கம்பெனில அந்த ஓனரோட பையனுக்கு 2 பையன். அவங்க வந்து பெரியவனுக்கு என்ன பிடிச்சி போயிருச்சு. ஏன்னா, எங்க அப்பாவுக்கு நான் சாப்பாடு கொண்டு போயிட்டு இருந்தேன். என்ன பிடிச்சி போய் எங்க வீட்ல வந்து என்ன பொண்ணு கேட்டாங்க. எங்க அப்பாவுக்கு இது ரொம்ப பெரிய சாய்ஸா இருந்துச்சு. ஏன்னா, அவருக்கு நெறைய கடன். பணக்கார வீட்ல பொண்ண கல்யாணம் பண்ணி குடுத்தா இருக்கிற கடன் பிரச்சனை தீரும்னு சொல்லி என்ன கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ண ஒரு ராத்திரில எனக்கு அடுத்த நாள் எக்ஸாம். அதுக்காக நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா, உள்ள வந்த அவரு எனக்கும் அவருக்கும் எவ்வளோ வயசு டிஃப்ரெண்ட் தெரியுமா? அவருக்கு எனக்கும் அவருக்கும் 16 வயசு டிஃப்ரெண்ட்டு. அவ்வளோ பெரிய ஆளு கூட எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சகிச்சுக்கிட்டு கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். அன்னைக்கு படிச்சுட்டு இருக்கும்போது என்ன கல்யாணம் பண்ணிட்டல, இனிமே இந்த புக்கெல்லாம் உனக்கு தேவையில்ல. வீட்டோட இருந்து எல்லா வேலையும் பார்த்துக்கோன்னு சொல்லி புக்க தூக்கி எறிஞ்சிட்டாரு. அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது. அவரு நெறைய ட்ரிங்க்ஸில அடிமிட் போதையில எனி டைம் போதையிலே தான் இருப்பாரு. அப்படி இருந்தும் எங்க அம்மாகிட்ட நான் போய் சொன்னேன். கல்யாணம் ஆயிடுச்சு. சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. நான் 3 மாசம் கர்ப்பமானேன். திடீர்னு குடிச்சுக்கிட்டு கார் ஓட்டிட்டு வரும்போது ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஸ்பாட்லேயே அவர் காலியாயிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டாளுங்க எனக்கு எங்க வீட்ல ரூ. 5,00,000 பணத்த குடுத்துட்டு கணக்க முடிச்சு விட்டுட்டாங்க. இனிமே உங்க பொண்ணுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரூ. 5,00,000 குடுத்து என்ன விரட்டி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா தான் கிறிஸ் என் வயித்துல இருக்கான்னு தெரிஞ்சு நான் அவனுக்காக வாழ ஆரம்பிச்சேன். இப்ப அவனுக்காக தான் இந்த வாழ்க்கைய நான் தேடிட்டேன். இனிமே என்ன பத்தின விஷயத்த நீங்க சொல்லணும்னு நெனச்சா தாராளமா போய் சொல்லுங்க. அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க.